வெல்கம் டு நாட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கொண்டக்கடலை குழம்பும் கோஸ் பொரியலும் என் ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான ரெசிபி, டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. சுட சுட சாதத்தோட கொண்டக்கடலை குழம்பு போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்பளம் மட்டுமே போதும். ஆனால் கோஸ் பொரியல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொண்டக்கடலைய நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு தக்காளியும் கொஞ்சம் வேக வச்ச கொண்டக்கடலையும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போது நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் காரக்குழம்போட டேஸ்ட்டெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதனால நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளியும் கொஞ்சம் கொண்டக்கடலையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியும் கொண்டக்கடலையும் வதக்கிக்கோங்க. இதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு பண்ணியிருக்கேன். அதனால ஒரு 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் இந்த மசாலா வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சு, இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 வாசி வெந்தா போதும். கொண்டக்கடலை நம்ம குழம்புல கொதிக்க விட்டுறப்ப கரெக்டாக வெந்துடும். பர்ஃபெக்டான கொண்டக்கடலை குழம்பு கிடச்சிரும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சோன்னே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். சைடில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சோண்டு குழம்பு போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் தண்ணியாக இருக்கு இல்லையா, கொண்டக்கடலையோட ஃப்ளேவர் இறங்கணும்னா குழம்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது கொதிக்கணும். சைடில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்டிருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கோஸ் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு 250 கிராம் கோஸ் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகும் உளுத்தப்பருப்பும் சேர்ந்தாப்புல 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய பச்சை மிளகாவை 4 உடைச்சு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். 2 பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. அப்போதான் கோஸ் வந்து மேலே வந்து அந்த தண்ணி எல்லாமே கரெக்டாக வந்து வடிஞ்சு வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டின மாதிரி ஆயிரும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கத ஒரு 250 கிராம் கோஸை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ மெயினாக ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். பருப்பு பொடி இருக்கு இல்லையா, நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிடுவோம் இல்லையா பருப்பு பொடி, அந்த பருப்பு பொடியை எடுத்து தேங்காய்க்கு பதிலாக மேலே தூவி ஒரு கலரி இறக்குனீங்க அப்படின்னா கோஸ் பொரியல் சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சர்வ் பண்ணும்போது சூப்பரான டேஸ்ட்டில் பக்காவாக கிடச்சிரும். இப்போ நல்லா எல்லா இடமும் நம்ம போட்டிருக்க பருப்பு படி கலரி வர்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நான் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கேன். டிப் வந்து எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்க. பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.